இந்த ட்ரெய்லரை பார்க்கக்கூடிய காட்சி எல்லாமே வந்து பகவத் கேசரியை இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் கேட்குற மாதிரி பலரும் கேட்குறது உண்மையா இது அப்படிதானா அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணியாச்சு பலரும் கூட. என்னென்னு கேட்டால் இது பகவத் கேசரி ரீமேக் தான் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. நீங்கள் இல்லை நானும் எல்லாரும் பார்த்தாலும் கேட்டால் அந்த படத்தோட காட்சிகள் அப்படியே வந்து இதில் இருக்குங்க அப்படின்னு சொல்லி ட்ரெய்லரில் வருது அப்படின்னா அது யாருடைய தவறு அப்படின்னு சொன்னால் நம்ம தவறு இல்லை. இந்த படத்தை வந்து பகவத் கேசரியோட ரீமேக்னு சொல்லக்கூடிய இதை வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தவறும் இல்லை. இந்த ட்ரெய்லரை வந்து எடிட் பண்ணவர் செய்த தவறு, அல்லது அந்த குழு டிசைட் பண்ணாங்களே என்னென்ன காட்சியெல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தப்பு. படம் வந்து பெண்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் வெறும் ரசிகர்கள் மட்டுமே வந்து பார்க்காம ரசிகர்களும் பார்க்கணும், அதை தாண்டி பெண்கள் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்க்கணுன்றதுக்காக அங்கே மகள் சென்டிமெண்ட் வைக்கிறதுக்காக பகவத் கேசரி இருக்கிற ஒரே ஒரு காட்சியில் ஒரு சம்பவம், அந்த படத்தில் இருக்க ஒரு நிகழ்வு, அது வந்து மகள் சென்டிமெண்ட். அதை வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. தவிர அதை தாண்டி எனக்கு வந்த இப்போ வெரி ரீசெண்டாக இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் படி நான் சொல்கிறேன், இது வந்து பகவத் கேசரியோட ரீமேக் கிடையாது. ஜனநாயகன் முழுக்க புதிய கதையான்னு கேட்காதீங்க, வேற கதை, ரீரைட், வேற கதைன்னு சொல்லுவாங்க. புதிய கதையை நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது சார். ஏன்னா படம் வந்து ஜனநாயகன் படம் என்ன பேசுது அப்படின்னு சொன்னால் அரசியல்வாதிகளோட அட்ராசிட்டியே பேசுது, அவங்களுடைய வந்து கொள்ளைகள் பேசுது, மத ரீதியாக எப்படி நம்மளை கொள்ளையடிக்கிறான், பிரித்தாள்றான், எப்படி சூழ்ச்சி பண்ணுறான், சாதி ரீதியாக நம்மளை எப்படி பிரித்து வச்சுருக்கிறாங்க, கனிம வள கொள்ளை, இப்படி வந்து படம் வந்து 3 கொள்ளைகளை பற்றி பேசுது. கேட்டினா மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் நம்மளை எப்படி பிரித்து வச்சுருக்கிறான்னு, இன்னொன்று வந்து ஊழல் மூலமாக கனிம வள கொள்ளை வந்து இந்த படம் பேசுது. இப்படி இந்த கொள்ளைகளை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் யாருக்கு பின்னாடி இருக்கிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய மாபியாக்கள் வந்து இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இதை வந்து எப்படி ஒரு இளைஞரை எதிர்த்து போராடுறாரு, ஒரு அதிகாரி எப்படி போராடுறாரு, இவர் வந்து என்ன அடுத்த வந்து இவர் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இவருக்கு மக்கள் செல்வாக்கு எப்படி உருவாகுதுன்றது சொல்கிறது தான் இந்த படம். அவ்வளோதான் கதை.